गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணுசுத்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஜூலை மாதம் 18ஆம் தேதி, இன்றைய கிழமை சனிக்கிழமை, ஆடி மாதம் 2ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 6:01 மணிக்கு உதயமாகிறது. இன்றைய திதி காலை 9:37 மணி வரைக்கும் சதுர்த்தி திதி, அதற்கு பின்பாக பஞ்சமி திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் இரவு 11:11 மணி வரைக்கும் பூர நட்சத்திரம், பின்பு உத்திர நட்சத்திரம் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் இரவு 11:11 வரைக்கும் சித்த யோகமும் பின்பு மரண யோகமும் உள்ளது. இன்றைய நல்ல நேரம் காலையில் 10:45 மணியிலிருந்து 11:45 மணி வரை, மாலையில் 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலையில் 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, குளிகை நேரம் காலையில் 6 மணி முதல் 7:30 மணி வரை, யமகண்ட நேரம் மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் இரவு 11:11 வரைக்கும் திருவோண நட்சத்திரம், அதற்கு பின்பாக அவிட்ட நட்சத்திரம் இருக்கின்றது. இனி 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் தனஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். பூர்வீக ஸ்தானத்துல சந்திர பகவான் அமர்வு பெற்றிருக்கிறதுனால மனதளவுல ஒரு நல்ல சிந்தனைகள் நிறைந்திருக்கக்கூடிய தினம், ரொம்ப ஒரு இனிமையான சிந்தனைகள் இருக்கும் இன்றைய தினத்துல. இன்றைய தினம்னு பார்க்கும்போது மனதளவுல கற்பனை வளங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய ஆசை சம்பந்தமான சிந்தனைகள் எல்லாம் அதிகமானதாக இருக்கும் இன்றைய தினத்துல. இன்றைய தினத்துல உங்களுடைய வீட்டில் குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. மழலை செல்வம் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கு. மனதளவில் இருக்கக்கூடிய சிந்தனைகள்னால இன்றைய தினம் ரொம்ப இனிமையாக போகும். மனதளவில் நல்ல சிந்தனைகள் இருக்கும்போது நம்மளுடைய செயல்பாடுகளும் இன்றைய தினத்துல நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ஆன்மீக நாட்டங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இன்றைய தினத்துல இருக்கும். பெண் தெய்வ வழிபாடுகளை செய்யலாம். குலதெய்வ வழிபாடை எடுத்து செய்ய வேண்டிய தினமாகவும் இன்றைய தினம் அமைகிறது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல பிள்ளைகள், நண்பர்கள், தந்தை வழி உறவுகள், மனம் விரும்பிய நபர்கள், இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கு. இந்த நபர்களுக்கும் இன்றைய தினம் இனிமையாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கு. இன்றைய தினத்துல கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கலைத்துறை சம்பந்தமான விஷயங்கள்ல நாட்டங்கள் அதிகமா இருக்கும். ஏதாவது கலைகள்ல சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களும் முயற்சிகளும் இன்றைய தினத்துல அதிகமாக இருக்கும். அரசியல் சம்பந்தமான துறைகள்ல பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல இருக்கு. இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது ரோஸ் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது அம்பிகை வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து சுகஸ்தானத்திலேயே அமர்வு பெறுகிறார். ராசிநாதனும் சுகஸ்தானத்துல இருக்கிறாரு, சந்திர பகவானும் சுகஸ்தானத்துல இருக்கிறாரு. வீடு வாங்கணும் அப்படிங்கிற முயற்சிகள் அதிகமா இருக்கும் இன்றைய தினத்துல. அதுவும் கலையம்சம் நிறைந்த வீடுகள் அமையும். இந்த மாதிரியான வசதிகள் நமக்கு இருக்கணும், ஆடம்பரங்கள் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிற தேவைகளோடு வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கும். இந்த மாதிரியான முயற்சிகள் இன்றைய தினத்துல அமையும். சொகுசு வாகனங்கள் வாங்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கு.
ஆடம்பர தேவைகளுக்கு ஏற்ப நாம் ஒரு வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்களும் ஈடுபாடுகளும் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி முயற்சிகள் இருந்தால் இன்றைய தினத்தில் தாராளமாக எடுத்து செய்யலாம். அதெல்லாம் சிறப்பாக நாம் எதிர்பார்த்த மாதிரி நன்றாக கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது. இன்றைய தினத்தில் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய அம்மாவிற்கு ஆதரவு தரக்கூடிய தினம், உங்களுடைய அம்மாவிற்கும் நல்ல ஒரு சிறப்பை தரக்கூடிய தினம் இன்றைய தினம். உறவு முறைகள், அண்டை இயலார்கள் இவங்களோடு ஒரு நல்ல இணக்க நிலைகள் இன்றைய தினத்தில் அமையும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்துல இருக்கும். தேவையில்லாத விஷயங்களுக்காக பொழுது போகக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். அதனால அதுல மட்டும் கவன நிலைகளை செலுத்த வேண்டிய அவசியங்கள் இருக்கிறது. இன்றைய தினத்துல மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உயர் ரக பண்ணை சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கும். வீட்டில் சுப காரியங்கள், நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சுப தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது லக்ஷ்மி தேவி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சகோதரஸ்தானத்துல சந்திர பகவான் அமர்வு பெற்றிருக்கிறதுனால முயற்சிகளை செய்வதற்கு ஏற்ற தினம் இன்றைய தினம். நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் இன்றைய தினத்துல தாராளமா எடுத்து செய்யலாம். வெற்றிகளை தரக்கூடிய தினம். எந்த காரியம் எடுத்தாலும் அதெல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கு. காரியங்கள் கை கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது. ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு முயற்சிகளை எடுத்தாலும், இந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதை செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஆர்வங்கள் இன்றைய தினத்துல மிகுதியாக உங்களுக்கு இருக்கும். இன்றைய தினம் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது நன்மைகளை தரக்கூடிய தினம். சங்கீதம் சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கிறீங்கன்னா உங்களுக்குன்னு பல்வேறு சிறப்புகளை தரக்கூடிய தினம், நல்ல உயர்வுகளை தரக்கூடிய தினம் இன்றைய தினம். வெற்றி வாய்ப்புகள் இன்றைய தினத்துல அமையும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இன்றைய தினத்துல ஒரு சிலருக்கு அமையும். ஆவணங்கள், பத்திரங்கள், சான்றிதழ் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த முயற்சிகள் எல்லாம் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது. இன்றைய தினத்துல புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கடித ரீதியிலான தொடர்புகள் வழியில இனிய செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தகவல் தொடர்பு உள்ளிட்ட விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமா இருக்கும். நல்ல ஒரு செய்திகளை பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது லைட் கிரீன் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது பெருமாள் வழிபாடு. கடகராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். தனஸ்தானத்துல சந்திர பகவான் பயணம் செய்யக்கூடிய தினமாக இருக்கிறதுனால வருமானங்கள் பெருகக்கூடிய தினம் இன்றைய தினம். பணவரவு, பொருள் வரவு உள்ளிட்ட வரவுகள் இருக்கும். இன்றைய தினத்துல கையிருப்பு பணத்தினுடைய அளவும் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கு. இன்றைய தினத்துல குடும்பத்துல ஒரு சந்தோஷமான சூழல் நிலவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளோ நாளா தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இருந்த குடும்பத்துல எல்லாம் இன்றைய தினத்துல அதெல்லாம் நீங்கி குடும்பத்துல ஒரு இனிய சூழல் நிலவும். நீங்க உங்களுடைய குடும்பத்தார்கள், தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இவங்க எல்லாருக்கும் ஆதரவு தரக்கூடிய தினமாக அமைகிறது. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ஸ்கூல் படிக்கக்கூடிய பிள்ளைகள் தேவையில்லாத விஷயங்களுக்காக நேரம் செலவிடுவதை கைவிட வேண்டும்.
படிக்கக்கூடிய விஷயங்கள்ல அதிக ஆர்வத்தை எடுத்து படிக்க வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்துல இருக்கு. பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது பொருட்களுடைய சேர்க்கைகளும் இன்றைய தினத்துல இருக்கும். ஒரு சில நபர்களுடைய சந்திப்புகளும் இன்றைய தினத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இன்றைய தினம் பேச்சுவார்த்தைகள்னு பார்க்கும்போது ரொம்ப இனிமையான பேச்சுவார்த்தைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல உணவு சம்பந்தமான விஷயங்கள்னு பார்க்கும்போது இனிப்பான உணவு சார்ந்த விஷயங்களை விரும்பக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இன்றைய தினம் பணவரவு, பொருள் வரவு உள்ளிட்ட வரவுகள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இருக்கு. அழகான முகத்தோற்றங்கள் இருக்கும், கவர்ச்சியான முகத்தோற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல இருக்கு. அழகுபடுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இன்றைய தினத்துல அமையும். இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது வெண்மை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது பார்வதி தேவி வழிபாடு. சிம்ம ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலேயே அமர்வு பெறுகிறார். ராசியிலேயே சந்திர பகவான் அமர்வு பெற்றிருக்கிறதுனால இன்றைய தினம் ரொம்ப இனிமையான தினம். இனிமையான சிந்தனைகளும் இனிமையான முயற்சிகளும் அதிகமாக இருக்கும். உங்களுடைய தோற்ற நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அழகான தோற்றங்கள் இருக்கும். பார்க்கும்போது ஆடம்பரம், அழகு இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களிடம் அதிகமாக காணக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கு. இன்றைய தினத்துல மக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது மனதளவுல கற்பனை சிந்தனைகள் அதிகமா இருக்கும். ஆடம்பர சிந்தனைகள் அதிகமாக இன்றைய தினத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. பூர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப இனிமையான தினம். இனிமையான விஷயங்கள் குறித்த சிந்தனைகளும் ஈடுபாடுகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் அமையும். நல்ல முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல இருக்கு. இன்றைய தினத்துல உத்திர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இனிய கலைகள் எல்லாம் தேர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கு. ஒரு சில நபர்கள் வழியிலிருந்து உங்களுக்கு ஆதரவுகள் இன்றைய தினத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கான தினம் இன்றைய தினம். உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப மாதிரியான சிந்தனைகளும் முயற்சிகளும் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது பீச் கலர். வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது அம்பாள் வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்துல ஆட்சி பெற்று அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து விரயஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். விரயஸ்தானத்துல சந்திர பகவான் அமர்வு பெறுவதனால சற்று விரய செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கு. கண் பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகளை வைத்துக் கொள்ள வேண்டிய தினம் இன்றைய தினம். நிம்மதியான உறக்கங்கள் இருக்கும். இவ்வளோ நாளா ஏதாவது உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள், மன பிரச்சனைகள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில கவலைகள்னால தூக்கம் இல்லாத நபர்களுக்கு இன்றைய தினத்துல நிம்மதியான உறக்கங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. வெளிநாடு சார்ந்த முயற்சிகள்ல ஈடுபாடுகளை காட்டக்கூடிய தினம். வெளிநாடு பயணங்கள் அமையக்கூடிய தினம் இன்றைய தினம். இந்த வெளிநாடு முயற்சிகள் இருந்தால் இன்றைய தினத்துல தாராளமாக எடுத்து செய்யலாம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ஒரு சிலர் ரகசியமான மறைமுகமான விஷயத்துல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி ஈடுபடும் போது கவன நிலைகளும் அவசியமானதாக அமைகிறது இன்றைய தினத்துல. ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல வெளிநாடு முயற்சிகளை செய்யலாம். கடன்களை அடைக்கணும் அப்படிங்கிற முயற்சிகள் ஒரு சிலருக்கு இருக்கும். அப்படி கடன்களை அடைக்கக்கூடிய முயற்சிகள் இருந்தாலும் இன்றைய தினத்துல நாம எடுத்து செய்யலாம். இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு முதலீடுகளை செய்யக்கூடிய தினம்.
முதலீடு போடணும்னு விரும்புறீங்கன்னா இன்றைய தினத்துல செய்யலாம். செலவினங்கள்ல மட்டும் கவனங்கள் அவசியம். தேவையில்லாத செலவினங்களை முடிஞ்ச அளவு தவிர்க்கலாம் இன்றைய தினத்துல. இன்றைய தினம்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது பெருமாள் வழிபாடு. துலா ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். ராசிநாதனும் லாபஸ்தானத்துல இருக்கிறாரு, சந்திர பகவானும் லாபஸ்தானத்துல இருக்கிறாரு. இப்படி இருக்கிறதுனால லாப நிலைகள் மேம்பட்டு இருக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். பல்வேறு லாப நிலைகளும் முன்னேற்ற நிலைகளும் இன்றைய தினத்துல இருக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பார்த்த ஆதரவுகள், எதிர்பார்த்த நன்மைகள், யோக நிலைகள் இதெல்லாமே இன்றைய தினத்துல சரியான நேரத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இன்றைய தினத்துல சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது மனதளவிலான ஆசைகள் அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் ஆடம்பர சிந்தனைகள் அதிகமா இருக்கும். பெரிய அளவிலான ஆசைகள் எல்லாம் இருக்கும். விரும்பிய விஷயங்கள்ல ஈடுபடணும் அப்படிங்கிற முயற்சிகள் அதிகமா இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது புகழடையக்கூடிய தினம். உங்களுடைய பெயருக்கு ஒரு புகழ் கிடைக்கும் இன்றைய தினத்துல. ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கக்கூடிய தினமாக அமைகிறது. விரும்பிய வெளிநாடு பயணங்கள், வெளிநாடு முயற்சிகள் இதெல்லாம் இருந்தால் இன்றைய தினத்துல எடுத்து செய்யலாம். அதெல்லாம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. விசாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய தினம் இன்றைய தினம். நன்மைகளை வழங்கக்கூடிய தினம். நல்ல முயற்சிகள் இருந்தால் தாராளமா எடுத்து செய்யலாம். பெரிய அளவு உயர்வுகளை தரக்கூடிய தினம். சங்கம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு நல்ல பொறுப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல இருக்கு. இன்றைய தினம் உங்களுடைய ராசியான நிறம் சாண்டல் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்கள், ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். தொழில் சம்பந்தமான முயற்சிகள்ல ஈடுபாடுகளை காட்டக்கூடிய தினம். புதிய தொழில் முயற்சிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல அதிகமாக இருக்கு. தொழில் சம்பந்தமான முயற்சிகள் இருந்தால் இன்றைய தினத்துல தாராளமாக எடுத்து செய்யலாம். அதெல்லாம் மேன்மை தரக்கூடியதாக இருக்கு. தொழில் முயற்சிகள்ல இருக்கக்கூடிய நபர்கள் லக்ஷ்மி தேவி வழிபாடு செய்வது மிகவும் நன்மை தரக்கூடியதாக அமையும் இன்றைய தினத்துல. விசாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது நீங்க உங்களுடைய மாமியார், தொழில் வழி நபர்கள் உள்ளிட்டோர்களுக்கெல்லாம் ஆதரவு தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கு. இந்த உறவுகளுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்துல அமையும். இன்றைய தினம் அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ரெஸ்டாரண்ட் சம்பந்தமான தொழில்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். அழகு, கலை சம்பந்தமான தொழில் முயற்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கு. ஃபேன்சி சம்பந்தமான துறைகளில் சாதிக்கக்கூடிய ஒரு தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. இந்த மாதிரியான துறைகளில் ஈடுபாடுகள் இருக்கும். டிராவல் சம்பந்தமான துறைகளில் நல்ல மதிப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கு. இந்த மாதிரியான துறைகள் இருந்தால் இன்றைய தினத்துல நன்மைகளை தரக்கூடிய தினமாக அமைகிறது. இன்றைய தினத்துல கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது தொழில் செய்யக்கூடிய இடத்துல தேவையில்லாத கோபங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்த நபர்களுக்கு இன்றைய தினத்துல அதெல்லாம் குறையும். ரொம்ப இனிமையாக தொழில் செய்யக்கூடிய இடத்துல இன்றைய தினம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் நல்ல மதிப்பை தரக்கூடிய தினமாக அமைகிறது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பிங்க் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது அம்பிகை வழிபாடு.
தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். பாக்ய ஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால பாக்யங்களை தரக்கூடிய தினம் இன்றைய தினம். வெளிநாடு முயற்சிகளை செய்வதற்கு ஏற்ற தினம் இன்றைய தினம். வெளிநாடு பயணங்கள் அமையும். வெளிநாடு முயற்சிகள் இருந்தாலும் நல்லபடியாக நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கு. இன்றைய தினம் மதிப்பு மரியாதைகள் உங்களை தேடி வரக்கூடிய தினம். உங்களை தேடி எல்லா விதமான ஒரு மதிப்புகளும் இன்றைய தினத்துல இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கு. மூல நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் உங்களுடைய தந்தை, ஒரு சில அந்நிய நபர்கள், இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த உறவுகளுக்கும் நல்ல ஒரு மேன்மையை தரக்கூடிய தினம் இன்றைய தினம். இன்றைய தினத்துல பூராட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது அரசியல் சார்ந்த முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பெரிய அளவு பதவிகள் எல்லாம் தேடி வரக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது. உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது தர்ம சிந்தனைகள் மேலோங்கி இருக்கக்கூடிய தினம். தான தர்மம் செய்யணும் அப்படிங்கிற சிந்தனைகள், எண்ணங்கள் இதெல்லாம் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கும். பெரிய அளவிலான இறை சார்ந்த காரியங்கள் உங்களுடைய தலைமைகளில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி பணிகளை எடுத்து செய்ய வேண்டிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அமையும். இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கு. இன்றைய தினத்துல இன்னொரு டிகிரி படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இருக்கும். இன்னொரு கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது மாரியம்மன் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். அஷ்டமஸ்தானத்துல சந்திர பகவான் பயணம் செய்யக்கூடிய தினம் இன்றைய தினம். புதிய முயற்சிகளை முடிஞ்ச அளவு தவிர்க்கலாம். அதன் வழியிலிருந்து இடையூறுகளோ பிரச்சனைகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால புதிய முயற்சிகளை தவிர்க்கலாம். எப்போதும் எந்த வேலைகளை தொடருவோமோ அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் இன்றைய தினத்துல தொடரலாம். இன்றைய தினம் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது எதிர்பாலின நபர்கள் வழியில கவனங்கள் அவசியம். எதிர்பாலின நபர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளலாம். இன்றைய தினத்துல அவங்க வழியிலிருந்து பிரச்சனைகளோ ஏமாற்ற நிலைகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இள வயது பெண்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட கவனமாக இன்றைய தினத்துல இருக்கலாம். இன்றைய தினத்துல திருவோண நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது எதிர்பாராத அதிகபட்ச செலவினங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இன்றைய தினத்துல இருந்து கொள்ளலாம். உங்களுடைய பொருட்கள் உடைமைகள் சம்பந்தமான விஷயங்களை கூடுதல் கவனமாக இன்றைய தினத்துல வைத்துக் கொள்வது சிறப்பானதாக இருக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல உங்களுடைய பெயருக்கு எந்த ஒரு இடையூறுகள் பிரச்சனைகள் இது எதுவும் வராம பார்த்து கொள்ள வேண்டிய தினமாக அமைகிறது. நம்மளுடைய நன்மதிப்பை நாம இழக்காம இருக்க வேண்டியது முக்கியம். அந்த மாதிரியான விஷயங்கள்ல கவன நிலைகளை செலுத்த வேண்டிய தினம் இன்றைய தினம். இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது கிரே கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது காளி தேவி வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் தனஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். களத்திரஸ்தானத்துல சந்திர பகவான் அமர்வு பெறுவதனால திருமண சம்பந்தமான முயற்சிகளை எடுத்து செய்யணும்னு விரும்பக்கூடிய நபர்கள் இன்றைய தினத்துல தாராளமாக எடுத்து செய்யலாம்.
திருமண முயற்சிகளை செய்யும் போது நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அழகான வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல இருக்கு. இன்றைய தினத்துல அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது பிஸ்னஸ் சம்பந்தமான முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு இனிமையான தினம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சம்பந்தமான முயற்சிகள் இருந்தாலும் இன்றைய தினத்துல எடுத்து செய்யலாம். சதய நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய மனைவி, நண்பர்கள், பார்ட்னர் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய தினம். இந்த உறவுகளுக்கும் ரொம்ப சிறப்பை தரக்கூடிய தினமாக அமைகிறது. தம்பதியினர்களுக்கிடையே ஒரு இணக்க நிலைகள் இன்றைய தினத்துல இருக்கும். சண்டை சச்சரவுகள் இருந்த தம்பதியினராக இருந்தாலும் இன்றைய தினத்துல அதெல்லாம் சரியாகும். ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு முயற்சிகள் இருந்தால் தாராளமா எடுத்து செய்யலாம். வெளிநாடு பயணங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் லாபகரமானதாக முடியக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல இருக்கு. இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம். சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது கிரே கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது அம்பிகை வழிபாடு. மீனராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து ருணரோக சதுரஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். ருணரோக சதுரஸ்தானத்துல சந்திர பகவான் அமர்வு பெற்றிருக்கிறதுனால பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகளை செலுத்தலாம். கருத்து மோதல்கள், வாக்குவாதங்கள் இதெல்லாம் வராம பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். வரவுக்கு மீறிய செலவினங்கள் இருக்கும். ஆடம்பர செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால முடிஞ்சளவு தேவைக்கேற்ப நாம செலவுகள் செய்வது சிறப்பானதாக அமையும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை சம்பந்தமான முயற்சிகள் இருந்தால் இன்றைய தினத்துல எடுத்து செய்யலாம். புதுசா வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு நல்ல செய்திகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைய தினத்துல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் பணியிடங்கள்ல ஒரு நல்ல இனிய சூழலை உணரக்கூடிய தினம். வேலை சம்பந்தமான இடத்துல இருந்த தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே இன்றைய தினத்துல நீங்கும். நல்ல ஒரு இனிமையான சுற்றுச்சூழல் பணியிடங்கள்ல அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஹார்மோன் சம்பந்தமான உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கு. அதுல கூடுதல் கவன நிலைகள் முக்கியமானதாக அமைகிறது. இன்றைய தினத்துல கடன் வாங்க வேண்டிய தேவைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. கடன் வாங்க வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்துல இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல அம்பிகை வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.